வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 2 ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த ஸ்ட்ரக்சர்ஸை யூஸ் பண்ணி பிகினர்ஸ் கூட லாங் சென்டென்சஸ் ஈஸியா ஃப்ரேம் பண்ணலாம். இந்த ஸ்ட்ரக்சரை எந்த மாரி இடங்கள்ல நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, "நீ இப்படி செய்வதற்கு இத செஞ்சாலே போதும்" அப்படின்னு சொல்ற மாரி இடங்கள். "நீ நல்ல மார்க் வாங்குறதுக்கு தினம் கொஞ்ச நேரம் படிச்சாலே போதும். நீ என் கூட வந்தாலே போதும். நீ கேட்டாலே போதும்." ஸோ இந்த மாரிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த போதும் அப்படின்ற வார்த்தை வர்றதுனாலேயே நம்ம இனஃப் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா, இதுக்காக நம்ம யூஸ் பண்ண போற ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஒன்லி ஹேவ் டூ, இன் ஆர்டர் டூ. இந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்துக்கோங்க. நம்ம சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்றப்போ இத நீங்க டக்குன்னு புரிஞ்சுக்குவீங்க. இது ஒண்ணும் பெரிய கஷ்டமான ஸ்ட்ரக்சர்லாம் எதுவும் இல்ல. நீங்க இந்த ஸ்ட்ரக்சரை அப்படியே கொஞ்சம் மாத்தி இன் ஆர்டர் டூவ ஃபர்ஸ்ட் வச்சு இந்த சப்ஜெக்ட் ஒன்லி ஹேவ் டூ பார்ட்ட பின்னாடி வச்சும் சொல்லலாம். ஸோ எப்படி வேணா யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த சென்டென்ஸ பாருங்க. அந்த சென்டென்ஸ்க்கு எப்படி இருந்தா நல்லா இருக்குமோ, அதுக்கேத்த மாதிரி நாம வந்து இன்டர்சேஞ்சபிள் இந்த 2 பார்ட்டையும் ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 பார்ட்ட நம்ம முன்ன பின்ன மாத்தி போட்டுக்கலாம். இப்ப பேசிக்கா ஒரு சென்டென்ஸ் சொல்லுவோம். சும்மா சின்ன சென்டென்ஸ் ஒண்ணு சொல்லுவோம். "நீ கேட்டாலே போதும்" அப்படின்னா, நம்ம அதுக்கு "யூ ஒன்லி ஹேவ் டூ ஆஸ்க்" அப்படின்னு சொன்னா போதும். "யூ ஒன்லி ஹேவ் டூ ஆஸ்க்" அப்படின்னாலே நீ கேட்டாலே போதும், வேற ஒண்ணும் வேண்டாம் அப்படின்ட்டு தான் அர்த்தம். இப்போ லாங் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். இப்ப நீங்க ஒரு பேங்க்குக்கு போறீங்க. டோக்கன் வாங்கணும் இல்லையா? ஸோ போய் ஒருத்தர்கிட்ட "டோக்கன் வேணும் சார்" அப்படின்னு கேட்டா, நீங்க டோக்கன் வாங்குறதுக்கு அந்த பட்டன பிரஸ் பண்ணாலே போதும். அதுவே ஒரு டோக்கன் வந்துடும் அப்படின்னு சொல்லணும். ஸோ டோக்கன் வாங்குவதற்கு நீங்க இந்த பட்டனை அழுத்தினாலே போதும் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ டோக்கன் வாங்குவதற்கு அந்த பார்ட் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா? அதனால இன் ஆர்டர் டூவ ஃபர்ஸ்ட் வச்சு நம்ம சொல்லப் போறோம். ஸோ இன் ஆர்டர் டூ பக்கத்துல பேசிக் வெர்ப். இந்த இடத்துல என்ன பேசிக் வெர்ப் என்னது? வாங்குறது. இந்த இடத்துல வாங்குறதுன்னா காசு குடுத்து வாங்குறது இல்ல. காசு குடுத்து வாங்குனா பைன்னு சொல்லுவோம். சும்மா வாங்குறதுன்னா கிடைப்பது, பெறுவது அப்படின்னா கெட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்ப இன் ஆர்டர் டூ கெட் வாட்? ஒரு டோக்கன். அ டோக்கன். இன் ஆர்டர் டூ கெட் அ டோக்கன், யூ ஒன்லி ஹேவ் டூ இந்த இடத்துல சப்ஜெக்ட் நீங்க. அதனால யூ ஒன்லி ஹேவ் டூ பட்டனை அழுத்துறது. அப்போ பிரஸ் திஸ் பட்டன். யூ ஒன்லி ஹேவ் டு பிரஸ் திஸ் பட்டன். அவ்வளோதான். யூ ஒன்லி ஹேவ் டு பிரஸ் திஸ் பட்டன் அப்படின்னா அந்த பட்டனை அழுத்தினாலே போதும். அவ்வளோ அப்படிதான் அர்த்தம். அப்ப இன் ஆர்டர் டு கெட் அ டோக்கன், யூ ஒன்லி ஹேவ் டு பிரஸ் திஸ் பட்டன். இந்த பரிசை ஜெயிக்கிறதுக்கு, வெல்வதற்கு நீங்க இன்னும் ஒரே ஒரு கேள்விக்கு சரியான பதில் அளித்தால் மட்டும் போதும். அத பண்ணாலே போதும் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ ரொம்ப லாங்கா இருக்கு இல்லையா? ஆனா இத ஃப்ரேம் பண்றது ரொம்பவே சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க. பரிசை வெல்வதற்கு. அப்ப இன் ஆர்டர் டூவ ஃபர்ஸ்ட் வச்சு நம்ம சொல்லலாம். ஸோ இன் ஆர்டர் டூ வெல்வதுன்னா வின் பண்றது இல்லையா? ஸோ அப்ப இன் ஆர்டர் டூ வின் வாட்? த பிரைஸ். இன் ஆர்டர் டு வின் த பிரைஸ். இந்த இடத்துலயும் சப்ஜெக்ட் நீங்க தான். அதனால யூ ஒன்லி ஹேவ் டு பதில் அளிக்கிறதுனா ஆன்சர். அதனால யூ ஒன்லி ஹேவ் டு ஆன்சர் இன்னும் ஒரே ஒரு கேள்வி. நீங்க ஒரே ஒரு கேள்வினா ஒன் கொஸ்டின் சொல்லிடலாம். இங்க இன்னும் ஒரே ஒரு கேள்வின்னு இருக்கு. அதனால ஒன் மோர் கொஸ்டின். யூ ஒன்லி ஹேவ் டு ஆன்சர் ஒன் மோர் கொஸ்டின் கரெக்ட்லி. சரியா பதில் அளிக்கணும் இல்லையா? அப்ப இன் ஆர்டர் டு வின் த பிரைஸ், யூ ஒன்லி ஹேவ் டு ஆன்சர் ஒன் மோர் கொஸ்டின் கரெக்ட்லி. நிதானமா இந்த மாதிரி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்க. அப்புறம் நீங்க ஃபாஸ்டா பண்ணி ஃப்ளூயன்ட் ஆகலாம். ஈஸியா இந்த மாதிரி சென்டென்சஸ், லாங் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். In order to win the prize, you only have to answer one more question correctly. இந்த மாதிரி நம்ம நிறைய பார்ப்போம் இல்லையா? புதுசா ஒரு சிம் வாங்கியிருக்கீங்க. அந்த சிம்ம ஆக்டிவேட் பண்ண நீங்க அந்த 121க்கு ஒரு மெசேஜ் அனுப்புனா போதும். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த புதிய சிம்மை செயல்படுத்துவதற்கு, அதை ஆக்டிவேட் பண்ணுவதற்கு அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். அப்ப in order to activate what? The new SIM. In order to activate the new SIM card, நீங்கள்னு தான் இருக்கு. நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் தான் வச்சு சொல்லியிருக்கோம். சப்ஜெக்ட் வந்து வேறா இருந்தா, இப்போ ஹீன்னு இருந்ததானா, he only has toன்னு சொல்லணும். ஷீன்னு இருந்தா, she only has toன்னு சொல்லணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல யூன்னு இருக்கிறதுனால you only have to. அனுப்பினால் மட்டும் போதும். ஸோ யூ ஒன்லி ஹாவ் டு சென்ட். என்ன அனுப்புனா போதும்? ஒரு மெசேஜ். அதுவும் 121க்கு. அப்ப யூ ஒன்லி ஹாவ் டு சென்ட் அன் எஸ்எம்எஸ் டு 121. யூ ஒன்லி ஹாவ் டு சென்ட் அன் எஸ்எம்எஸ் டு 121. ஆனா இந்த இடத்துல ஏன் ஆன் எஸ்எம்எஸ்ன்னு போட்டிருக்கோம்?
இந்த இடத்துல எஸ்ன்னு தானே இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுது இல்லையா? இந்த மாதிரி நம்ம அப்ரிவேட்டட் ஃபார்மில் எழுதுகிறப்போ சொல்கிறப்போ நம்ம இந்த வார்த்தையை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், ஒரு வார்த்தையை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துங்க. இப்போ இதை நம்ம எஸ்எம்எஸ் இப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம் இல்லையா? இதை வந்து நீங்கள் ஒரு வேர்டு மாதிரி கன்சிடர் பண்ணணும். நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது ஒரு வேர்டு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதோ நம்ம அசியூம் பண்ணிக்கணும். இப்போ எஸ்எம்எஸ் இப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். தமிழில் பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். இல்லை ஃபஸ்ட் எடுத்தோடனே பாருங்கள் ஏ இல்லையா? ஸோ அதனால தான் இதை நம்ம ஆன் எஸ்எம்எஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆன் எஸ்யூவி அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த சென்டென்ஸ் பாருங்க. In order to activate the new SIM card, you only have to send an SMS to 121. இந்த பில்டிங்குள்ள நுழையிறதுக்கு நீங்க உங்க அடையாள அட்டையை மட்டும் காட்டினாலே போதும் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ அது மட்டும் போதும். இதை மட்டும் செஞ்சீங்கனாலே போதும். இந்த மாதிரி சொல்றதுக்கு தான் இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த பில்டிங்குள்ள நுழையிறதுக்கு to enter the building. In order to enter the building, you only have to, that line subject நீங்க தான். அதனால you only have to காட்டினாலே போதும். You only have to show your ID card. In order to enter the building, you only have to show your ID card. அவ்வளோதான், சிம்பிள். இன்னும் கூட ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். பிரச்சனை தீர்றதுக்கு அவன் மன்னிப்பு கேட்டாலே போதும். இப்படி தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இது மட்டும் போதும். இதை மட்டும் செஞ்சாலே போதும். இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ரக்சர். ஸோ பிரச்சனை தீரன்னு இருக்கு. இங்கிலீஷில் சொல்கிறப்போ பிரச்சனையை தீர்ப்பதற்கு அப்படி தான் சொல்ல முடியும். இல்லைனா நம்ம வந்து பேசிவ் வாய்ஸில் சொல்ல வேண்டியிருக்கும். அதனால ஆக்டிவ் வாய்ஸில் வச்சு சொன்னால் தான் டீசெண்டாக இருக்கும்ன்றதுனால நம்ம பிரச்சனையை தீர்ப்பதற்கு அப்படி சொல்லலாம். அப்போ in order to solve the problem, in order to solve the problem, இந்த இடத்துல சப்ஜெக்ட் பாருங்க அவன், he, அதனால only have to இல்லை only has to, heன்னு வந்துட்டதுனால only has to. He only has to apologize, மன்னிப்பு கேட்டாலே போதும். He only has to apologize. In order to solve the problem, he only has to apologize. எல்லா எக்ஸாம்பிள்ஸ்லையுமே நம்ம in order to ஃபர்ஸ்ட் வச்சு சொல்லிட்டு இருக்கோம். அதனால கொஞ்சம் மாற்றி சொல்லலாம் இதையே எக்ஸாம்பிளை. He only has to apologize in order to solve the problem. அப்படி நீங்கள் சொல்லலாம். இன்ஃபேக்ட் இந்த in order to அப்படின்றது ரொம்ப லென்த்தியாக இருக்குது. இதோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் to. வெறுமனே டூன்னு சொன்னால் போதும். அப்போ he only has to apologize to solve the problem. இந்த மாதிரி ஷார்ட்டாகவும் இந்த சென்டென்ஸை இந்த விஷயத்தை நம்ம சொல்லிடலாம். He only has to apologize to solve the problem. அப்படி சொன்னாலும் போதும். உன்னுடைய பெற்றோர்களை பெருமைப்பட வைக்க, அவங்களை பெருமைப்படுத்த நீ நல்லா படித்தாலே போதும் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் எதை ஃபஸ்ட்டு வச்சு சொல்கிறீங்கிறது இட்ஸ் அப் டு யூ. நீங்களே கூட இதை வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நாம் உன்னுடைய பெற்றோர்களை பெருமைப்பட வைக்க நீ நல்லா படித்தாலே போதும்னு இருக்கு இல்லையா? இதில் வந்து இப்போ நம்ம கடைசியாக சொன்ன ஸ்ட்ரக்சர் என்னோட டூ பின்னாடி வச்சு சொல்ல போகிறோம். ஸோ நீ நல்லா படித்தாலே போதும். யூ ஒன்லி ஹாவ் டு ஸ்டடி வெல். யூ ஒன்லி ஹாவ் டு ஸ்டடி வெல். பாருங்கள், யூ ஒன்லி ஹாவ் டு, இந்த இடத்துல போதும் பக்கத்தில் என்ன வேர்ப் இருக்கோ அதை கொண்டு வந்து போட்டிருக்கீங்க. யூ ஒன்லி ஹாவ் டு ஸ்டடி வெல். இன் ஆர்டர் டு பெருமைப்பட வைக்க, இன் ஆர்டர் டு மேக் யுவர் பேரண்ட்ஸ் ப்ரவுட். யூ ஒன்லி ஹாவ் டு ஸ்டடி வெல் in order to make your parents proud. அப்படி சொன்னாலும் சரி, இல்லை ஷார்ட்டாக வெறுமனே to. You only have to study well to make your parents proud. அப்படியும் நம்ம சொல்லலாம். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த ஸ்ட்ரக்சர் ரொம்பவே ஈஸியாக இருந்தது இல்லையா? இப்போ அடுத்த ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். அதுவும் இதே மாதிரி சிமிலர் மீனிங்கில் பேசுகிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் பேசிக் வேர்ப் in order to இன்னொரு பேசிக் வேர்ப். இந்த இடத்துல இஸ்ன்னு இருக்குது. இதுக்கு பக்கத்தில் நம்ம பேசிக் வேர்ப் தான் போட்டிருக்கோம். அதை மட்டும் நீங்கள் கவனிச்சுக்கணும். இப்போது அதே எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னோம், உன்னோட பெற்றோர்களை பெருமைப்படுத்த நீ நல்லா படித்தாலே போதும் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ இந்த ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் அப்படின்னு வச்சு சொல்கிறப்போ இதை நம்ம டைரெக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணோமானா, உன்னோட பெற்றோர்களை பெருமைப்படுத்த நீ செய்ய வேண்டியது எல்லாம் நல்லா படிப்பது தான். இந்த மாதிரி தான் நம்ம சொல்கிறோம். ஸோ ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான் இல்லையா? ஸோ ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் என்ன செய்யணும்? நல்லா படிக்கணும். ஸோ ஸ்டடி வெல். பொதுவாகவே நமக்கு இந்த இஸ் பக்கத்தில் அப்படியே ஒரு பேசிக் வேர்பை சேர்க்கறதுக்கு மனசே வராது இல்லையா? ஏன்னா நம்ம காலங்காலமாக இந்த இஸ் பக்கத்தில் எப்போவுமே ஐஎன்ஜி சேர்க்கணும். வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி அந்த ஃபார்மேட்டில் இருக்கலாம். இல்லைனா இஸ் டூ போட்டுட்டு பேசிக் வேர்பாக சேர்க்கலாம். ஸோ அதனால் ரொம்ப காமனாக நம்ம எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதே ஸ்ட்ரக்சர் ரொம்ப சிம்பிளாக நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணுற ஸ்ட்ரக்சர் தான்.
எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் டு ஸ்டடி வெல். ஒரு டூ சேர்த்துப்போம். எல்லாருமே அதை செய்வோம். ஆனா கரெக்டான ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்களான்னா, ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் ஸ்டடி வெல். அது காரணம் நம்ம அப்படியே பழகிட்டதுனால நமக்கு டக்குனு நாக்கு அப்படிதான் வரும். ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் டு ஸ்டடி வெல் அப்படின்னு நமக்கு டக்குன்னு வந்துடும். பட் கரெக்டான ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறப்பவே இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஸோ ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் ஸ்டடி வெல். எதுக்கு? டு மேக் யுவர் பேரண்ட்ஸ் ப்ரவுட். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா? இந்த மெஷினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீ பண்ண வேண்டியதெல்லாம் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது தான். நீ வேறு எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ நீ செய்ய வேண்டியது எல்லாம் அதுதான் ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் பக்கத்தில் வரணும் இல்லையா? ஸோ என்ன பண்ணணும்? ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணணும் இந்த பட்டனை. ஸோ ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் ப்ரெஸ் திஸ் பட்டன். எதுக்கு? டு ஸ்டார்ட் த மெஷின். ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் ப்ரெஸ் திஸ் பட்டன் டு ஸ்டார்ட் த மெஷின். நீ நல்லா இங்கிலீஷ் பேசுறதுக்கு தினம் ஒரு 10 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். நீ நல்லா இங்கிலீஷ் பேசுறதுக்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு 10 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான். இதுதான் நம்ம சொல்கிறோம். ஸோ ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் 10 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ ப்ராக்டிஸ் ஃபார் 10 மினிட்ஸ் தினமும் எவ்ரிடே. எதுக்கு? டு ஸ்பீக் குட் இங்கிலீஷ் இல்லைன்னா டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி எப்படி வேணால் சொல்லுங்கள். ஸோ ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் ப்ராக்டிஸ் ஃபார் 10 மினிட்ஸ் எவ்ரிடே டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி. இப்போ இந்த 2 ஸ்ட்ரக்சருமே உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கு இல்லையா? இந்த சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரைஸை நல்லா வேக வைக்க இது கூட நீ 2 கப் தண்ணி மட்டும் சேர்த்தாலே போதும். பாடத்தை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு நீ நடத்துகிறப்ப நல்லா கவனமாக கேட்டாலே போதும். வாழ்க்கையில் வெற்றி பெறுறதுக்கு இல்லைன்னா வெற்றி பெறுவதற்கு நீ ஒன்று நம்பினாலே போதும். நீ முன்னேறதுக்காக நீ செய்ய வேண்டியது எல்லாம் தொடர்ந்து முயற்சி செய்கிறது தான். ஸோ இதுதான் நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க. இதுக்கான ஆன்சர்ஸை நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். நேத்திக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா? காசட்டிவ் ஹேப் இந்த சென்டென்சஸ்லாம் தான் நம்ம கேட்டிருந்தோம். பொதுவாக நாம் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தமிழ் சென்டென்ஸ் கூடவே இங்கிலீஷ் சென்டென்சஸ் கொடுக்கறது வழக்கம். ஆனால் இன்றைக்கி இடம் பத்தலை, அதனால் நம்ம தனியாகவே கொடுத்துருக்கோம். நீங்கள் 2 ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த இந்த 2 ஸ்ட்ரக்சர்ஸும் உங்களுக்கு லாங் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.